கூட்டணி விட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுகிறது, தாவேக்காவோட கூட்டணி சேர்கிறது. விசிகாவுக்கு இன்னும் தொகுதிகள் எத்தனையாங்கிறது உறுதிப்பட தெரியல. அது அநேகமா இன்னும் 2 நாள்ல முடிவாயிடும். இன்னைக்கு கூட முடிவாயிருக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான் அப்படின்னு நாங்க சொல்ல நான் அந்த கேள்வி இது அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாம நான் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெளியே இன்னொரு என்ன பாயிண்ட் பேசுறீங்க, நாங்க எங்களுக்கு ரெட்டை இலக்கத்துல நம்பர்ஸ் வேணும்னு சொல்றீங்க. எங்களுக்கு ரெட்டை இலக்கத்துல சீட்டு வேணும்னு கேக்குறீங்க, நோட்டுக்கு சீட்டுக்கு எங்களுக்கு தேவையில்லை சொன்னேன். நோட்டு சீட்டு வேணும் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிருங்க. அப்படி அதாவது தேர்தலில் நிற்க மாட்டோம் அப்படின்றது தேர்தல் புறக்கணி. விசிக வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு 10 சொல்லுங்க. நிறைய நிறைவேறிஇருக்குது. அதாவது நிறைய நிறைவேறிஇருக்குது. ஏன்னா இப்ப நீங்க கேக்குறேன், நீங்கள் கொடிக்கம்பம் நட வேண்டும். அடிப்படை ஒரு சின்ன விஷயம், கொடிக்கம்பம் நட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அதற்கான உரிமைகள் உங்களுக்கு இல்ல. இந்த கொடிக்கம்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தலித் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக திமுக விசிக வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் திமுக அதாவது விடுதலை சிறுத்தைகள் கேட்கக்கூடிய இடங்களை திமுக கொடுக்கும் நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமா உறுதியா இருக்குது எங்களுக்கு. ஏன்னா சுமூகமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதால ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான இடங்கள் குறைக்கப்படுகின்ற போது விசிகாவுக்கு மட்டும் எப்படி இரட்டை இலக்கத்துல கொடுக்க? ஏன்னா விசிகாவுடைய வளர்ச்சி என்பது, நான் சொல்றேன், நீங்க கம்பாரிசனுக்குள்ள போக வேணாம். விசிகாவின் வளர்ச்சி 5 தொகுதிகள்ங்கிறது பேச்சுவார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. விசிகாவுக்கு 5 தொகுதிகள் எப்போ அது வாய்ப்பே கிடையாது. 5 தொகுதிகள் என்கின்ற பேச்சுவார்த்தை திமுகவும் தொடங்கல, தலைவர் திருமாவும் அந்த வார்த்தையை கேட்கல. சமூக ஊடகங்கள் செய்கின்ற இந்த பிரச்சாரத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் விசிகாவுக்கும் கிடையாது, திமுகவும் கிடையாது. 5 தொகுதி என்பது பொது தொகுதியை கேட்பது என்பது விசிகே தலித் கட்சியாக பார்க்கின்ற மனநிலையிலிருந்து மாறி எல்லா தரப்பினருக்கான கட்சியாக இது உருவாகி இருக்கிறதால பொது தொகுதி கேட்பதில் நாங்கள் பின்வாங்கவே போறதில்லை. அதனால அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், தேங்க்யூ. அம்பேத்கர் 50 ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலம் எடுத்து எழுதி தொகுத்து வெளியாக இருக்காது. அதை பத்தி சொல்லுங்க. அம்பேத்கருடைய சிந்தனைகள் ஏற்கனவே 37 வால்யூம் தமிழ்ல வந்திருக்குது. ஆங்கிலத்தில் 22 தொகுதிகள் வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் சிதறி கிடக்கின்ற பல்வேறு தொகுப்புகளும் இருக்குது. அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து முதல்ல தமிழில் 50 தொகுதிகள், ஏறக்குறைய 22,700 பக்கங்கள் கொண்ட ஒரு மாபெரும் தொகுப்பு. 50 தொகுப்புகள் கொண்ட அந்த நூலை ஏறக்குறைய என்னுடைய 20 ஆண்டு கால ஆய்வு, அப்புறம் ஒரு 3 ஆண்டு கால தொகுப்பு வேலை அப்படின்ற ஒரு பெரிய பணி தான். டாக்டர் கௌதம சன்னாக்கு பின்னாடி அந்த ஒரு உழைப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆமாம். பட் இந்த எஸ்பெஷலி இந்த 2.5 years அது அதுக்கு கம்பைல் பண்றதுக்கான எடுத்துக்கிட்ட இந்த முயற்சி இருக்குல்ல. ஏன்னா யூஸ்வலா நீங்க டிபேட்ஸ்ல இதுல கட்சி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கணும், அந்த 2.5 வருடம் இதுலயே இருந்ததை நான் பார்க்கணும். ஆமா, வேற எந்த வேலைக்கும் போக முடியல. முழுக்க அந்த வேலைக்கு தான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அதுக்கு வேலை செய்ய வேண்டியதாக போச்சு. பின்னாடி ஒரு குழு வேலை செய்தாலும் கூட ரேப்பர் டு ரேப்பர் நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் கருத்தியல் ரீதியாக அது தொகுக்கணும். ஏன்னா அம்பேத்கர் எப்படி சிந்திச்சாரோ அந்த சிந்தனையின் அடிப்படையில் அது முழுக்கவே தொகுத்தோம். அந்த தொகுப்பை இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு ரெடி ரெக்கார்டர் மாதிரி. இப்போ காஸ்ட்டை பற்றி என்ன, ஜாதியை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பல்வேறு நூல்களை தேடணும்னு அவசியம் கிடையாது. ஒரே நூல், அது ஒரு நூலை எடுத்து பார்த்தாலே முழுக்கவே அந்த தொகுப்புகளை கிடைச்சிடும். அப்புறம் பூனா பேக்டை பற்றி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அது முன்னாடி இருந்த தொகுப்புகளில் செதறி இருக்கும். 10ல் 1 இருக்கும், 5ல் இருக்கும், 23ல் இருக்கும். இப்படி செதறி இருக்கின்ற ஒரு தொகுப்பு ஒரே தொகுப்பாக மாற்றியிருக்கிறோம். அப்புறம் அவருடைய வெளிவராத நூல், அதாவது எழுதியிருக்காரு. அதே நேரத்தில் தொகுப்புகள் செதறி போய் வெளியிட முடியாமல் போச்சு. அது பீப்புள் அட் பே அப்படின்ற ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவருடைய வாழ்நாளில் எழுதின மிகப்பெரிய நூல்களில் அது ஒரு நூல். ஆனால் அதுக்கான சினாப்சிஸ் அவர் எழுதியிருக்கார். தலைப்புகளை எழுதி பொருளடக்கத்தை எழுதியிருக்காரே தவிர, எழுதுனது மட்டும் இல்லாமல் பொருளடக்கத்துக்கு உட்பட்ட கட்டுரைகளும் நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் அந்த கட்டுரைகள் தொகுப்பாளர் வசந்தமோகன் அவர்களுக்கு கிடைக்கும்போது சினாப்சிஸ் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கட்டுரைகளுக்கு அவங்க முடிவு பண்ண தலைப்புகளை வச்சு எல்லா தொகுப்புகளையும் அது செதற மாதிரி போச்சு. இதை நான் தேடி கண்டுபிடிச்சு அந்த நூலை முதன்முறையாக தொகுத்து அம்பேத்கர் வெளியிட நினைத்த அந்த நூலை முதன்முறையாக பீப்புள் அட் பே என்கின்ற பெயரிலும், தமிழில் ஒதுக்கப்பட்ட மக்கள் என்கின்ற பெயரிலும் அந்த நூலை கொண்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடிதங்கள், இதுவரை வெளிவந்த கடிதங்கள், வெளிவராத கடிதங்கள், ஹிந்தி, மராட்டி,
ஆங்கிலம் உள்ளிட்ட இந்த மொழிகள் இருந்த கடிதங்களை ஏறக்குறைய ஒரு 350 கடிதங்களை தொகுத்து தனி நூலாகவும், அது லெட்டர்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி என்று ஆங்கிலத்திலேயும், அப்புறம் வந்து புரட்சியாளரின் கடிதங்கள் அப்படின்னு தமிழிலேயும் அந்த நூலை வெளியிட்டோம். அதுக்கு வந்து ஒரு மொழிபெயர்ப்பு குழு அமைச்சிருந்தேன். அந்த குழு வந்து உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்த அமெரிக்கா, ஜெர்மனி, இந்தியா, அப்புறம் இந்தியாவிலேருந்து மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு மராட்டிய கடிதங்கள் எல்லாம் மொழிபெயர்த்துக்கு ஒரு டீம் போட்டு அந்த குழு ஒரு வருஷம் வேலை செஞ்சு அந்த மொழிபெயர்ப்பு பணிகளை முடிச்சு அதை முழுக்க ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அதை தொகுத்திருக்கிறோம். அந்த தொகுப்பும் வெளியே வந்திருக்குது. பட் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தகத்தை நான் தனிப்பட்ட முறையில் எழுதினேன். அந்த புத்தகத்தோட பேர் வந்து அம்பேத்கரியும் வழிகாட்டி என்ற ஒரு புத்தகம். ஏறக்குறைய ஒரு 400 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை முழுக்க படித்தாலே அம்பேத்கர் வந்து எப்படி அவருடைய வாழ்க்கை தொடங்குது, அப்படி தத்துவம் எப்படி நிறைவு பெறுது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த நூல் முழுக்கவே படிச்சிட முடியும். அது வந்து அதனுடைய முன்னுரைகளாகவும் வந்து 50 தொகுப்புகளும் இருக்குது. அம்பேத்கரின் வழிகாட்டி என்பது ரொம்ப முக்கியமான நூலா நான் பார்க்குறேன், இந்த தொகுப்புக்கு துணை சேர்க்கின்ற ஒரு நூலா. ஸோ இது எல்லா இந்த 2.5 வருட காலங்கள் வந்து இவ்வளவு இதுக்கும் வேலைகளுக்கும் இருக்குது. அது வெளியே வந்திருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. முதல்ல வந்து லண்டன்ல வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். லண்டன்ல வந்து கடந்த மாதம் செப்டம்பர் மாதத்துல வந்து 14ஆம் தேதி வந்து லண்டன்ல அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து முதல்ல அதை வெளியிட்டோம். அந்த தொகுப்புகளை வந்து தலைவர் திருமாவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாரு. ரெண்டாவது அடுத்த நாள் 15ஆம் தேதி வந்து பீப்புள் அட் பே, லெட்டர்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் 2 புத்தகத்தையும் லண்டன்ல இருக்கக்கூடிய வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற அவையில வந்து வெளியிட்டோம் அதை. ஸோ அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர் வந்து அந்த புத்தகத்தை முதல் பிரதிகளை பெற்றாரு. தலைவர் திருமாவர்கள் அந்த நாடாளுமன்றத்துல வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வெஸ்ட்மினிஸ்டர்ல வெளியிட்ட நிகழ்ச்சி வந்து முதல் அம்பேத்கருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேதரிங் நடந்தது. அதுல வந்து லண்டன் மாணவர்கள் வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய தலித் மாணவர்கள் அனுபவிக்கின்ற சாதிய கொடுமைகள் லண்டன்ல எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தரங்கம் நடந்தது. அந்த கருத்தரங்கத்தை முன்னிட்டு அந்த அந்த நாடாளுமன்ற அவைக்குள்ள வந்து அந்த நூலை வந்து அங்கே வெளியிட்டோம். அதற்கு பிறகு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வந்து சென்னையில் வந்து எக்மோர் மியூசியத்தில் வந்து 50 நூல்களையும் அதிகாரப்பூர்வமாக இங்கே போய் வெளியிட்டோம். அது தலைவர் திருமாவர்கள் வெளியிட்ட மற்ற நீதியரசர் சந்துரு, மகேந்திரன், அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2-3 தலைவர்கள் வந்து அதை பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வந்து முதல்வர் அவர்கள் வந்து தனது அலுவலக அறையில வந்து இந்த 50 நூல்களையும் அறிமுகம் செய்து வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இப்படி ஒரு நீண்ட பயணம் வந்து 3 ஆண்டு கால பயணம் வந்து அதை நிறைவு செஞ்சு இப்போ படிப்படியாக எல்லாருக்கும் அந்த நூல்கள் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உருவாயிருக்கு. எழுத்து பயணம் நிறைவேற்றிருக்கு, தேர்தல் பயணம் துவங்கியிருக்கு. ஆமா, நிச்சயமா தேர்தல் பயணம் தொடங்கி எப்படி இருக்கிறது, ப்ராஸ்பெக்ட்ஸா எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ப்ராஸ்பெக்டா சிறப்பாக இருக்குது. ஏன்னா களப்பணிகள் வந்து சிறப்பாக நடந்திருக்குது. ரெண்டாவது இந்த ஆட்சியின் மீது பெரிய அதிருப்தி இல்லை. எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அதிருப்திகளை தாண்டி அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை தாண்டி மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் நடந்திருக்கிறதால இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ஸ்மூத்தான எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அஇஅதிமுக முன்னிலையில் மாவட்டங்களில் ஃபுல்லாக ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு அந்த தலைவர்களும் வந்து மாவட்டங்கள் தோறும் அவ்வளவு அதிருப்தி இருப்பதாக அவங்க கருத்து தெரிவித்து போராட்டம். இல்லை, அவங்க வந்து அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்குது. அதிமுக என்பது எதிர்கட்சி மறைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பிஜேபி தலைமையில் வந்து ஒரு கூட்டணி உருவானது போல ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுவே வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு கேடுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வந்து எப்படி ஒரு போலரைசேஷன் இருக்கணும் அப்படின்னா, திமுக இது அதிமுக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியலுடைய பாரம்பரியமான ஒரு போலரைசேஷன். அதை வந்து அவங்க பிஜேபி என்ன பண்றாங்கன்னா அதை தடுத்து நிறுத்தி திமுக எதிர் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அந்த இது விஷயத்தை வைக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு எதிர் டெல்லி, தமிழ்நாடு டெல்லியா சட்டமன்ற தேர்தல் அந்த ஆஸ்பெக்ட் தானே அவர் கொண்டு வராரு. அதுதான் பிஜேபி அதை வைக்கிறதால அந்த ஸ்டாண்டுக்கு இங்க வர வேண்டிய நிலை வந்திருக்குது. ஆனா அதிமுக தனது செல்வாக்கு இழந்து சிதறி போய் அது வந்து ஒரு பிராந்திய கட்சி என்கின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டி என்கின்ற அளவுக்கு தன்னை சுருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பிஜேபி கொண்டு வந்திருக்குது. ஸோ இந்த சூழலில் வந்து திமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் வந்து நாங்கள் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்பது
கான்செப்ட் வைஸ் வந்து இன்றைக்கு உருவாயிருக்கு. கான்செப்ட் மட்டும் சொல்ல முடியாது. பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து செய்கின்ற துரோகங்கள், தொடர்ந்து செய்கின்ற வஞ்சனைகள், திட்டங்கள்ல அவங்க செய்கின்ற ஒதுக்கீடு வந்து ரயில்வே திட்டம் உட்பட, மெட்ரோ திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள். டெல்லியில வந்து மத்திய ரயில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து 7,000 கோடிக்கு வந்து தமிழ்நாட்டுல 5 புதிய ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது தேர்தல் நெருங்கின பிறகுதான் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே 2வது ஐந்தாண்டு வந்து அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. தொடங்கின நேரத்தில் இந்த தமிழ்நாடு குஜராத்துக்கு ஒதுக்குற நிதியும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குன்ற நிதியும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின்ற நிதியும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. இது நான் சொல்றது ரயில்வேக்கு மட்டும். அது இல்லாமல் நமக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியாக இருக்கட்டும், இங்கேருந்து போகின்ற டேக்ஸு, நம்ம ₹1 அங்கே டேக்ஸு கட்டுறோம்னா நமக்கு 10 காசு தான் திரும்பி வருது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 40 காசு போகுது, பீகாருக்கு 30 காசு போகுது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற இந்த செயல்பாட்டில் வந்து பிஜேபியோ மோடியோ அவர்கள் வந்து தங்களுடைய வேகத்தை குறைச்ச பாடு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியவில்லை, குறிப்பாக தென் மாநிலங்களில் கால் ஊன்ற முடியவில்லை என்கின்ற கோபத்தில் தென் மாநிலங்கள்னா குறிப்பாக தமிழ்நாடு கேரளா இந்த 2 மாநிலத்துக்கும் அவர்கள் காட்டுகின்ற இந்த ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா, வெறுப்பு இருக்கு இல்லையா, அது வெளிப்படையாக தெரியுது. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் எதிராக நடக்கின்ற ஒரு தேர்தல் வந்து பிஜேபியையும் மோடியும் ஒரு சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக தான் அந்த முழக்கத்தை வச்சிருக்காரு. சன்னா சொல்றதுல வந்து 2 முரண் இருப்பதான். இப்போ நீங்க சொல்றீங்க பிஜேபி வந்து உள்ள வந்துடும் அப்படிங்கிற சூழல் இருக்குது, அதனாலதான் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இங்க வர முடியாது பிஜேபி, அதனாலதான் இங்க கொண்டு வந்து இங்க திட்டங்கள் எதுவும் கொடுக்கறது இல்ல, இங்க வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலையே, முரணா இருக்கே. முரணே கிடையாது இதுல. ஏன்னா அதாவது பிஜேபி எப்படி முயற்சி பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்து மக்களுடைய மனதில் இடம் பிடித்து அதன் மூலமாக தங்க உள்ளே வந்தா பிரச்சனை இல்லை. ஆனா மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. ஆனா அதுக்கு பதில் என்ன பண்றாங்கன்னா, திராவிட கட்சிகள் இருந்த இந்த இடத்துல, அதாவது திராவிட திமுக அதிமுக என்று இருந்த இந்த போலரைசேஷன்ல முதல்ல அதிமுகவை காலி பண்ணி வெளியே அனுப்புறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கமா இருக்குது. அதிமுக வந்து தனது அடையாளத்தை முற்றிலும் இழக்கணும். அதுக்கு வந்து முதல்ல இரட்டை இலை சின்னத்தை முடக்கி பார்த்தாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உடைச்சி சிதைச்சி தனித்தனி குழுக்களாக மாற்றி இப்போ அவர்கள் தனித்தனி குழுக்கள் தனித்தனி கட்சிகளாக மாறி இருக்கிறாங்க. இப்போ அந்த மாறின கட்சிகளே அதிமுகவில் தான் இருந்தாங்க, அவர்களே தனித்தனி கட்சிகளாக மாற்றி அவர்களே கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுகவை கொண்டு வந்ததன் மூலமாக தங்களது காலை வந்து படிப்படியாக ஊன்றுவதற்கான முயற்சியை அதிமுகவின் மூலமா தான் எடுக்கிறாங்க. இந்த கட்சிகளுக்கு எல்லாம் தலைமை தாங்க போறது யார்? எந்த கட்சிக்கு சொல்றீங்க? நீங்க அதிமுக பிரிஞ்ச கட்சிகள்னு சொன்னீங்க, பிரிஞ்ச கட்சி மறுபடியும் கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. இந்த கூட்டணி தலைமை யார்? கூட்டணி தலைமை வந்து அவர்கள் வந்து அதிமுக என்று சொன்னாலும் மறைமுகமாக பிஜேபி தான் அதுக்குள்ள தலைமை தாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்போதைக்கு. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற பேர்ல தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றோம், டெல்லியில இருந்து சொல்றோம் இந்தியா கூட்டணி வந்து சொல்றாரு. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. போன தேர்தலே மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி இப்பதானே நாடாளுமன்ற தேர்தல் தானே உருவாச்சு. அதுதான் சொல்றேன், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் மதச்சார்பற்ற இல்ல. இப்போ இந்தியா கூட்டணி என்பது தேசிய அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மாநில அளவில் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது 2021 தேர்தலே அதுதான் முழக்கமே. இந்த தேர்தலே அதுதான் இருக்க போகுது. அப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை என்பது திமுக, இந்தியா கூட்டணிக்கு தலைமை என்பது காங்கிரஸ் இருக்குது. அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமையில் தான் தேர்தலை சந்திக்கிறோம். அதனால திமுக தலைமை இருக்குது. நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நீங்க சொல்றீங்க நாங்க இது முன்னாடி இதை வச்சு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் எங்களுடைய கொள்கை முழக்கம் இருந்துச்சு, அதனால வச்சிருக்கோம். இந்தியா கூட்டணி 2019 தேர்தலுக்கு உருவாச்சு, 2024 முன்மொழிஞ்சோம் தேசியம் சொல்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு அவர்கள் வந்து இந்தியா முழுவதும் ஒரே விஷயத்தான் சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாங்க. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இதுல ரெண்டு முரணா வேறுபடுது. நீங்க உங்க மாநிலத்திற்கு நம்ம ஆளுகின்றதுக்கு ஒரு விஷயமும் இந்தியா முழுசும் வர்றதுக்கு 2 விஷயமும் வச்சிருக்கீங்க. அப்ப 2 பேர் தானே வித்தியாசம். பேர் வித்தியாசமா இருந்தாலும் அதாவது மாநில கட்சிகளுக்கான தலைமை என்பது ரொம்ப முக்கியமானது. இங்க அதிமுக தான் தலைமை. இப்ப அவங்க சொல்றாங்களே தவிர, அதிமுக தலைமைன்னு சொல்றாங்களே தவிர, பேர் யார் கொடுத்திருக்கிறது? டெல்லி பிஜேபி என்ன பேர் கொடுத்திருக்கோ அந்த பேர் தான் அவங்க யூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம். மறைமுகமாக
பிஜேபியின் தலைமையின் கீழே தான் அதிமுக கூட்டணி இருக்குதே தவிர நேரடியாக வந்து அதிமுக தலைமையின் கூட்டணி இல்லை சொல்றாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து ஒரு நிர்பந்தத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் தான் ஏற்கனவே ஒரு ஊசலாட்டத்திலே இருந்து முடக்கப்பட்ட சின்னம் திரும்ப கிடைச்சிருக்குது. இப்போ அந்த நிலைமையை வந்து பிஜேபி தான் உருவாக்கி இருக்குது, வேற யாரும் வந்து தனிப்பட்ட முறையில உருவாக்கல. இப்போ சிதறடிக்கப்பட்ட இந்த கட்சி ஒரு கூட்டணியா உருவாகி ஒரு பலவீனமான நிலையில தான் இப்ப திமுக கூட்டணி எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது வந்து பிஜேபி தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் வந்து திமுக கூட்டணி தலைமையில் இருக்கு. நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன், வந்து பலவீனமான கூட்டணின்னு நீங்க சொல்றீங்க. இந்த பக்கம் எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய விஷயம், எங்க கூட்டணி பலவீனமா இருக்குன்னு நாங்க ஒரு 5-6 கட்சிகள் இருக்கிறோம், எங்களை எதிர்ப்பதாக நீங்கள் வைத்துக் கொண்ட நீ 26 கட்சி உங்க கூட்டணியில இருக்கிறது, யார் பலவீனமாக இருக்கிறார்? இல்லை, இப்போ அவங்க கூட்டணியில இன்னும் எத்தனை நம்பர், அதிமுக கூட்டணியில வந்து எத்தனை கட்சிகள் வந்து சேர்ந்திருக்காங்கிறது இன்னும் எண்ணிக்கையே முடிவாகல. ஏன்னா இன்னும் கூட வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால அந்த முடிவு வந்து இன்னும் உறுதியாகல. அதான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு எண்ணிக்கை முடிவாயிருக்கு ஏறக்குறைய. புதுசா வந்திருக்கிற சமூக நீதி மையம், இது மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், அல்லது தேமுதிகவா இருக்கட்டும், சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இதுல எல்லா கட்சிகளுக்கும் வந்து சீட் ஷேரிங் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. 26 கட்சிகளுக்கும் சீட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. சில கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்சிகளுக்கு சீட்டை வந்து ஒதுக்க வேண்டிய ஒரு கடமை வந்து திமுகவுக்கு இருக்குது. அவங்க தான் அதை முடிவு எடுக்கணும். அந்த முடிவுக்குள்ள நாங்கள் தலையிட முடியாது. ஆனா அதிமுக சைடில் இருக்கக்கூடிய கூட்டணி பேரமோ அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தையோ நடக்குதா நடக்கலையான்றதே ஒரு பெரிய ரகசியமா இருக்குது. ஏன்னா அவங்க யாருமே வந்து ஒரு கட்சியா செயல்பட்ட மாதிரி தெரியல அதிமுக. இதுவரை நயினா நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே போல மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் இதுல ஒரு 3-4 நாள் கலந்து பேசி அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். அன்புமணி அவர்கள் வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி அவர்கள் 2 கூட்டணி சேர்வதாக சொன்ன அன்னைக்கேவும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்களுக்கு கூட்டணி நம்பர்ஸே உறுதியாச்சு, நாங்க நேரம் வரும்போது மீடியால சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க. இல்ல, அது வந்து அவங்க வந்து 20 நீங்க சொல்ற கணக்குப்படி எடுத்துக்கிட்டாலுமே கூட விசிகாவுக்கு இன்னும் தொகுதிகள் எத்தனையாங்கிறது உறுதிப்பட தெரியல. அது அநேகமா இன்னும் 2 நாள்ல முடிவாயிடும். இன்னைக்கு கூட முடிவாயிருக்கலாம். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அறிவாலயத்துக்குள்ள. வெளியில வந்து தலைவர் என்ன முடிவு அறிவிக்கிறாரோ அதை பொறுத்து முடிவாயிடலாம். ஒருவேளை இன்றைக்கே கூட எண்ணிக்கை எங்களுக்கு முடிவாகலாம், இல்லை அது அதிகபட்சம் போனால் 2 நாளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனா வெளிப்படையாக வந்து சில கட்சிகளுக்கான எண்ணிக்கையே வெளியே வந்துடுச்சு. காங்கிரஸுக்கு வந்துடுச்சு, மற்ற சில கட்சிகளுக்கெல்லாம் வந்திருக்குது. இப்போ முக்கியமா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு 2-3 கட்சிகளுக்கு மட்டும்தான் இன்னும் அது வெளிப்படையா வரல. ஆனா அதிமுக சைட்ல பார்க்கும்போது எந்த கட்சிக்குமே எத்தனை நம்பர்னும் தெரியல, எத்தனை தொகுதின்னும் தெரியல, யார் வந்து முக்கியமான கட்சிகள் அதுல பங்கேற்கிறாங்கன்னு தெரியல. ஒரு மந்திர கிண்ணத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புகை போல அந்த கட்சி இன்றைக்கு காட்சி அளிக்குது. டாக்டர் சன்னா வந்து விசிகாவுக்கு எத்தனை கட்சிகள் எத்தனை இடங்கள் திமுக கூட்டணி ஒதுக்கப்படும் என்று கவலைப்படுகிறாரா, அதிமுக கூட்டணி எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்று கவலைப்படுகிறாரா? கேள்வி வந்து விசிகாவுக்கு போன முறை 6 தொகுதிகள், இந்த முறை எண்ணிக்கை குறைவு அப்படின்னு பொதுவெளியில 5 தொகுதிங்கிறத பேச்சுவார்த்தை வருது. அது நான் எடுத்துக்கல, அது பேச்சுவார்த்தை வருதுன்னு நான் சொல்றேன், அதை எடுத்துக்கல. ஆனா அந்த 5 தொகுதிகள்ங்கிற பேசக்கூடிய சூழல் எப்படி உருவாயிருக்கு? அது வந்து ஊடகங்கள் வந்து பலவிதமான யூகங்களை வந்து கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து நான் சொல்றது சோசியல் மீடியா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த 5 தொகுதி அப்படின்னு சொன்னா இது போன்ற ஒரு மனநிலையை வந்து கட்டமைக்கிறதுல வந்து எதிர்கட்சிகளும் வேலை செய்யறாங்க, எதிர்கட்சி ஊடகங்களும் வேலை செய்யறாங்க. ஏன்னா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் எதிர்கட்சிகளுடைய ஊடக பிரிவினர் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க 4ன்னு கூட சொல்லி பார்த்தாங்க. ஒருவேளை வந்து கூட்டணி விட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுகிறது, தாவேக்காவோட கூட்டணி சேர்கிறது ஆரம்பத்துல இப்படியெல்லாம் கிளப்பி விட்டாங்க. இப்போ இது எல்லாமே வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக தொண்டர்களிடையே இருக்கக்கூடிய இந்த கீழே ஒரு ஜெல் உருவாக்கும் இல்லையா, ஒரு ஒற்றுமை உணர்வு உருவாக்கும் இல்லையா, அந்த ஒற்றுமை உணர்வு வந்து சிதைப்பதற்கான வேலையை வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலாக தான் நாங்கள் பார்க்குறோம். 2017 இருந்து தொடர்ச்சியாக விசிக வந்து கூடவே டிராவல் பண்ணிட்டு 2016 நமக்கு இல்ல, 2017 நம்ம வந்து பார்க்கணும் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி டிராவல் பண்ணிட்டு வரும். யாரோ சில பேர் சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால் விசிகாவுடைய தொண்டர்களுடைய மன உறுதிப்பாடு வந்து இது விசிகாவுக்கு மட்டும் இல்ல, இது வந்து எப்படி இந்த உளவியல் தாக்குதல் என்பது விசிகாவின் மீது மட்டும் இல்ல,
ஒட்டுமொத்தமான கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மீதுமான அதுதான் தாக்குதல் சார் தான். நான் என்ன கேட்கிறேன், நீங்க 10 தொகுதியில் நின்று இருக்கீங்க, ஆனா இந்த 10 தாக்குதல் தொகுதியில நின்று இருக்கீங்க, அதற்கு பிறகாக உங்களுடைய எண்ணிக்கை 6ஆக குறைத்துக் கொண்டிருக்கீங்க. அது வந்து நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு காமன் காஸ்க்காக கேட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் எங்க கிட்ட வந்து நேரடியாக கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் நாங்க வந்து அது ஒரு பெரிய நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக தான் இருக்கு, அதனால நாங்க குறைச்சிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ம். நோக்கம் பெரிது என்று சொன்னேன். இந்த முறையும் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெளியே இன்னொரு என்ன பாயிண்ட் பேசுனீங்க, நாங்க வந்து எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல நம்பர்ஸ் வேணும்னு சொன்னீங்க. என்ன ரெண்டுத்திலயுமே எங்களுக்கு வந்து நீங்க சொல்றது முரண்பாடே இல்லையே. ரெண்டு விஷயத்தையும் வந்து அது எங்களுக்கு வந்து இரட்டை இலக்கத்துல சீட்டு வேணும்னு கேக்குறீங்க, நோட்டுக்கு சீட்டுக்கு எங்களுக்கு தேவையில்லை சொன்னேன். நோட்டுக்கு சீட்டு வேணா இல்ல, நீங்க கட்சிக்கு நான் ஆதரவு கொடுத்துட்டு போயிருங்க. அப்படி அதாவது தேர்தலை நிற்க மாட்டோம் அப்படின்ட்டு தேர்தல் புறக்கணிப்புல இப்ப நாங்க இல்ல. விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்புல இருந்த ஒரு காலம் இருக்கு. இன்றைக்கு தேர்தல் வந்து இடதுசாரிகள் கூட சொல்லியிருக்காங்க. சண்முகம் கூட பேசும்போது சொன்னாரு, நாங்க ஒன்றும் தேர்தல் நிக்க மாட்டோம்னு சொல்லலையே சொல்லலன்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னார். அது போலதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடும். சீட்டுக்கும் நோட்டுக்கும் நாங்க பத்தி கவலைப்படல. ஆனா அதே நேரத்தில் இரட்டை இலக்கத்தில் நிற்பதில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்ற நிலைப்பாடு தலைவர் உறுதியா இருக்கார், தலைவர் திருமாவர்கள். சோ அந்த நிலைப்பாடு வந்து இன்னும் நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே முடிவாக்கி இருக்கலாம். ஒருவேளை அது இரட்டை இலக்கத்தில் முடிவாக்கி இருந்தால் உங்களை போல நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எதிர்பார்க்கிறேன். இதுல வந்து விசிகாவுக்கு அதிகமான தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என்பது உங்களை போன்று நானும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது சாத்தியம் எப்படி இருக்குங்கிறதா கேட்கிறேன். சாத்தியம் சிபிஐக்கு 5 இடங்கள் 6 இடங்கள் கடந்த முறை 2020 இப்ப 5 இடங்கள் குறைக்கப்பட்டு ஐயுஎம்எல்க்கு குறைச்சிருக்குது, மாமகவுக்கு குறைச்சிருக்குது, கோமாதேகாவுக்கு குறைச்சிருக்கிறாங்க. இனி என்ன தொகுதிகள் மதிமுகவுக்கு குறைச்சிருக்கு. அப்போ இத்தனை இடங்களுக்கு வந்து கடந்த முறை மதிமுகவும் விசிகாவும் 6 தொகுதிகள்ல களம் கண்டார்கள். ஆமா, இப்ப வந்து சில கட்சிகள் எல்லாமே வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து 6லேருந்து 4 வந்திருக்கிறாங்க, மதிமுக 6லேருந்து 5 வந்திருக்காங்க, மதிமுக 6லேருந்து 4 வந்திருக்கிறாங்க. இது ஒரு எண்ணிக்கை குறைப்பு இருக்குது. அதே நேரத்தில் திமுகவும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் சொல்லியிருக்காரு. அவர்கள் வந்து 170 இருந்து அவர்களும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குறையிற எண்ணிக்கையில இருந்து எங்களுக்கான சீட் ஷேரிங்க நாங்க கேட்கிறோம். விசிகாவுக்கு கூடுதலா கொடுத்தா மதிமுக ஏங்க அவங்களுக்கு இத்தனை சீட் கொடுத்தீங்க, எங்களுக்கு கூடுதலா கொடுக்க மாட்டேங்க கேள்வி. இப்போ வந்து திமுக கூட்டணியில 25லிருந்து 28 இடங்களாக காங்கிரஸ் இன்றைக்கு திமுக கூட்டணியில மக்கள் செல்வாக்கோடும் கீழ்மட்டத்துல 20,000 கிளைகளோடும் வலுவாக இருக்கின்ற ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மற்ற கட்சிகளை நான் கம்பேர் பண்ணல, அதுக்காக மற்ற கட்சிகளை நான் குறைச்சி மதிப்பிடல. ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுடைய பலத்துக்கு கேட்பது போல விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து களத்திலே இருக்கின்றோம், போராட்டங்களை நடத்துகின்றோம். மக்கள் பிரச்சனைக்கு வந்து தலைவர் திருமாவர்கள் வந்து உடனடியாக குரல் கொடுக்கிறாரு. அது எஸ்சி மக்களுக்கு மட்டும் இல்லை, தலித் மக்களுக்கு மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுக செய்கின்ற சில தவறுகளை சுட்டிக்காட்டி பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அந்த அடிப்பில் மக்கள் நம்பிக்கையை பெற்று மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கு. நீங்கள் சொல்வது இதற்கான அங்கீகாரமாக உங்களுக்கு எண்ணிக்கையில் இடம் வேண்டும் என்று சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் விசிக வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு 10 சொல்லுங்க. நிறைய நிறைவேறிஇருக்குது, அதாவது நிறைய நிறைவேறிஇருக்குது. ஏன்னா இப்ப நீங்க வந்து கேட்கிறேன், நீங்கள் கொடிக்கம்பம் நட வேண்டும், அடிப்படை ஒரு சின்ன விஷயம் கொடிக்கம்பம் நட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், அதற்கான உரிமைகள் உங்களுக்கு இல்ல. இந்த கொடிக்கம்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் எல்லா கொடிக்கம்பங்களையும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு நீங்க திமுகவுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி அப்படி கேட்கல. நான் என்ன கேட்டேன், உங்க கட்சியினுடைய நலன் கேட்கிறேன். நான் வந்து திமுக காரன் நான் என்கிட்ட பேசணும் அது நான் ஏத்துக்கிறேன். அதே நேரத்துல வந்து கொடிக்கம்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது திமுகவை மட்டுமே நாங்க குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளால படையலத்துல எங்களுக்கு வந்து இழப்புகள் வந்திருக்குது, கொடிக்கம்பங்களை அகற்றிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டரை போட்டு எல்லா கொடிக்கம்பங்களையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது அப்படி வந்ததா? அதுக்கு பிறகு வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனா நாங்க வந்து எங்களுடைய கொடிக்கம்பம் பிரச்சனைக்கு தொடர்ந்து போராடி இருக்கோம். உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியுது. இல்ல, நான் அதை மட்டும் கேட்கல. நான் எண்ணிக்கை நிறைய பட்டியல் பிரச்சனைகள் தலித் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக திமுக விசிக வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் திமுக நிறைய, அதாவது பட்டியலின மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்று திருமாவளவன் அவர்களே சொல்கிறார்கள். இல்லன்னே நாங்க சொல்லலையே. இப்போ சமீபத்தில் நடந்த மானாமதுரையில் நடந்ததுல பாதிப்புக்கு யாருக்கு உள்ளாச்சு அப்படின்னு. அதே போல நிறைய பட்டியலின மக்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் ஒரு கணக்கா வச்சிருங்க. அப்ப இதற்கான தீர்வு இது வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான் அப்படின்னு நாங்க சொல்ல வரேன். அந்த கேள்வி வரல. இது அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாம நான் கேட்கல. இது வந்து அதுதான் சொல்றேன். நீங்க கேட்டது என்னன்னா கோரிக்கைகள் வந்து என்னென்ன நிறைவேறிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் இருக்காங்க.
அவங்களுடைய பணிகள்ல அவங்களுடைய என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பட்டியலே போடலாம். உங்களுக்கு இப்போ சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து இது தொடர்பாக வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது கருத்தியல் ரீதியான கோரிக்கைகளை தவிர்த்து நடைமுறையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை வந்து முதன்முறையாக இந்த அரசாங்கம் அட்ரஸ் பண்ணியிருக்கு. குறிப்பாக வந்து காலனி என்கின்ற பெயர் நிற்கும். அதை வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து ஹிந்துவில் கூட எழுதியிருந்தேன். ஒவ்வொரு சேரியையும் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஊரு சேரின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்குது. அந்த சேரியை வந்து நீங்கள் தனி கிராமமாக அறிவிங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே நேரத்தில் அந்த சேரிக்கு வந்து காலனி என்கின்ற பெயர் இருக்குது, அந்த பெயரை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். அதனுடைய எதிரொலி வந்து சட்டமன்றத்தில் வந்து அவர் சிந்தனை செல்வன் அவர்கள் பேசியிருந்தாங்க. பேசின உடனே உடனடியாக வந்து அந்த காலனி என்கின்ற பெயர் நீக்கத்தை முதன்முறையாக தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் அறிவிச்சிட்டார். அறிவித்து அரசாங்கத்துடைய ஆவணங்களில் காலனி என்கின்ற பெயர் இன்றைக்கு இல்லை. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது வந்து மற்றவங்களுக்கு வந்து காலனி என்ற பெயர் நீக்கிட்டாங்களே அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். ஆனால் ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு இருக்கின்ற ஒரு பெயரை நீக்கி சேரி காலனி என்கின்ற இந்த இழிச்சொற்களை நிற்கின்ற வேலையை வந்து முதன்முறையாக செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இப்படி நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் இதுக்குள்ள. நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாக நீங்கள் மன திருப்தி பட்டுக் கொள்கிறீர்கள்? இல்ல, நான் வந்து மன திருப்தி பட்டுறது அப்படின்னு எல்லாத்துலயும் சொல்ல முடியல. நாங்க ஒரு 100 கோரிக்கை வச்சிருக்கோம்னா எங்களுக்கு ஒரு 20 கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதை பேசியிருக்கு. அதுக்கு வந்து ரெக்கார்ட்ஸே இருக்குது. நம்ம வெளியிடப்பட்ட நூல்களாகவே அது சின்ன சின்ன நூல்களாக கூட வெளியிட்டு இருக்காங்க. அதனால விடுதலை சிறுத்தைகள் இப்போ விசிக விடுதலை சிறுத்தைகள் கேட்கக்கூடிய இடங்களை திமுக கொடுக்கும் நம்பிக்கை உங்களுக்கு உருவாக்கி நிச்சயமா உறுதியா இருக்குது எங்களுக்கு. ஏன்னா சுமூகமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதால ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான இடங்கள் குறைக்கப்படுகின்ற போது விசிகாவுக்கு மட்டும் எப்படி இரட்டை இலக்கத்துல கொடுக்க வாய்ப்பு? ஏன்னா விசிகாவுடைய வளர்ச்சி என்பது நான் சொல்றேன், நீங்க கம்பேரிசனுக்குள்ள போக வேணாம். விசிகாவின் வளர்ச்சி எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. புரிதல் மற்ற கட்சிக்காரர்களுக்கும் இருக்கும். அது சிந்து முடிகிற வேலைக்காக இல்ல. சரி, ஏன்னா அந்த நம்பிக்கையை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கு பலமான கட்சியாக, இரண்டாவது பெரிய கட்சியாக, திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளில் இரண்டாவது பெரிய கட்சியாக வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றதால அதை திமுக கூட்டணியை வந்து திமுக தலைமையை வந்து அங்கீகரிக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு பேச்சுவார்த்தையின் முடிவில் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதுல கடந்த முறை நம்ம பார்த்தோம் 188 திமுக மொத்தமா நின்ன தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்துல 170 அவர்கள் நின்னாங்க. 133 இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சோ பஃபர் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஒரு 35ல இருந்து 40 சீட் அப்படிங்கறது ஒரு பஃபரா வச்சுதான் களத்தில் நிப்பாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த முறையும் அதே மாதிரி நிக்கிறது 170 இடங்களாக திமுக நிச்சயமாக நின்றே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு இல்ல. எப்படி அதுல இருந்து அவங்களதுல இருந்து எப்படி ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க? நீங்க 2011 மதிமுக வந்து ஏற்கனவே 96ல மதிமுக வந்து 4 தொகுதி வாங்கியிருக்காங்க. அதுல 3 தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிறாங்க, ஒரு தொகுதி தனி சின்னத்தில் நிக்கிறாங்க. சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல நிக்கின்ற போது அதெல்லாம் திமுகவுடைய அக்கௌண்ட்ல சேரப்போகுது. சோ அதனால வந்து திமுகவிற்கான எண்ணிக்கை பெருசா குறையலைனாலும் கூட ஒரு 170க்குள்ள அவங்க நிறுத்துவதற்கான, நீங்க சொன்னது போல ஏற்கனவே 188 மற்ற கட்சிகளோட சின்னத்தை சேர்க்கின்ற போது அதோட எண்ணிக்கை அதிகரிக்க தான் செய்யும். அதே நேரத்தில் அவங்களுடைய எண்ணிக்கை குறைத்து எங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக திமுகவுக்கு பெரிய இழப்பு ஒன்றும் வரப்போறதில்லை. ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமும் ஒரு வளர்ச்சியும் வந்து திமுக அங்கீகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு மன நிறைவு எங்களுக்கு வரும். அந்த நிறைவை வந்து அவர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த 5ங்கிறது நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு வரேன். 5 தொகுதிகள்ங்கிறது வந்து பேச்சுவார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. விசிகாவுக்கு 5 தொகுதிகளா? எப்போ அது வந்து வாய்ப்பே கிடையாது. 5 தொகுதிகள் என்கின்ற பேச்சுவார்த்தை வந்து திமுகவும் தொடங்கல, தலைவர் திருமாவும் அந்த வார்த்தையை கேட்கல. ஊடகங்கள் செய்கின்ற இந்த சமூக ஊடகங்கள் செய்கின்ற இந்த பிரச்சாரத்திற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் விசிகாவுக்கும் கிடையாது, திமுகவும் கிடையாது. 5 தொகுதி என்பது ரூல்ட் அவுட். நாங்கள் வந்து இரட்டை இலக்கத்தில் கேட்டு இருக்கின்ற நேரத்தில் 5 தொகுதிகள் என்பது திசை திருப்பதற்காக எதிர்கட்சி ஊடக பிரிவினர் வந்து உருவாக்கி ஒரு வதந்தி தான் அது. தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கப்படுறதோ அத்தனை சீட் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு திருமாவர்கள் நிற்பதாக சமூக ஊடகத்துல ஒரு செய்தி இல்ல. இது ரெண்டாவது அதையும் செய்தி சேர்த்து சொல்லுங்க. காங்கிரஸுக்கு வந்து 25ல இருந்து 3 25 பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்குன்னு செல்வ பிறந்தையை கூட அதை பாருங்க, அதை அட்ரஸ் பண்ணாரு. என்ன சொன்னாருன்னா, எங்களை வந்து நீங்க அப்படி கணக்கில் எடுத்துக்கூடாது, நாங்க தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியா நாங்க இருக்கிறோம், அதனால நீங்க வந்து அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறத இங்க கேட்டு பெறலாம், ஏன் எங்களை பார்த்து அவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தாருன்னு பாக்குங்க. உண்மைதான். அது வந்து மற்ற கட்சிகளுக்கு இவ்வளவு கொடுத்துட்டீங்களே, எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு என்றைக்கும் தலைவர் திருமாவர்கள் வந்து டிமாண்ட் வச்சதில்லை. தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதனால அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவு தான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு 4 சீட்டு கொடுத்தா எங்களுக்கு 4 சீட்டு கொடுப்பாங்களா? அப்படி கிடையாது.
எங்களுக்கு வந்து கோரிக்கை தெளிவா இருக்குது. இரட்டை இலக்கத்துல குடுங்க அப்படின்ற கோரிக்கை தெளிவா இருக்கிற நேரத்துல, அப்போ தேமுதிக இரட்டை இலக்கத்துல குடுப்பாங்க அப்படின்ற நோக்கத்துக்கு நம்ம போ முடியாது இல்லையா? அதனால அவர்களுக்கு எவ்வளவு குடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா எங்களுடைய நோக்கத்த டிமாண்ட்ல வந்து நாங்க தெளிவா இருக்கிறோம். இரட்டை இலக்கத்தில் இருப்பதற்கு உறுதியா இருக்கிறதால அந்த பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கும். காங்கிரஸ்க்கு இவ்வளவு குடுத்துருக்காங்க 25+3 அப்புறம் ஒரு ராஜ்யசபா எம்பின்னா அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு தேசிய கட்சியா இருக்கிறாங்க. தேசிய அளவுல வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைமை ராஜ்யசபா தாங்குறாங்க. சீட்டு கொடுக்கறதுக்கு விசிக்கு தகுதியோட இல்லையா? தகுதி நெறைய இருக்குது. எங்களுக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். இன்னும் 2 பேர் அட்லீஸ்ட் கூட இருந்துட்டு போங்க. 2028 தேர்தலையாவது எங்களுக்கு இன்னும் 2 பேர் கூட இருந்துட்டு போலாமே. இருக்கலாம். அதனால தான் சொல்றேன். இப்போ குடுக்கலனாலும் கூட 2028ல அடுத்த மேல் சபை உறுப்பினர் தேர்தல் வரப்போகுது. இன்னும் 2 வருஷத்துல. அதுல எங்களுக்கு குடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அதுல நாங்க. இதுல கட்சியினுடைய உள் விவகாரம் வந்தா நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். அது உங்களுடைய விருப்பம். பொது தொகுதிகளாக விசிகாவுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இருக்குது அது. ஏற்கனவே எங்களுக்கு வந்து 2 தொகுதிகள் வந்து பொது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு நாகையும், இன்னொன்னு திருப்பூரும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு ஷானவாஸ் ஜெயிச்சிருக்காரு. இந்த பக்கம் பாலாஜி ஜெயிச்சிருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. அதனால பொது தொகுதியை கேட்பது என்பது விசிகே வந்து தலித் கட்சியாக பார்க்கின்ற மனநிலையிலிருந்து மாறி எல்லா தரப்பினருக்கான கட்சியா இது உருவாகி இருக்கிறதால பொது தொகுதி கேட்பதில் நாங்க பின்வாங்கவே போறதில்ல. அதனால அதை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் சொல்ல போறதில்ல. அதனால உறுதியா பொது தொகுதி என்பது வாங்கியே தீர்வோம். அதுல கண்டிப்பா நிற்போம் நாங்க. வெற்றி எத்தனை பெறுவோம். தொகுதிகள் பொது தேர்தல் இருக்கலாம்? இல்ல நீங்க கேட்க போறதுல எத்தனை சதவீதம் இருக்கலாம்? இல்ல அது எனக்கு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா பேச்சுவார்த்தை குழு வந்து தான் அந்த எத்தனை தொகுதிகள் முடிவெடுக்குமே தவிர தலைவர் திருமா தலைமையில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழு தான் எத்தனை தொகுதிகள் அப்படின்றது பொது தொகுதி முடிவெடுப்பாங்க. ஏற்கனவே 2 தொகுதிகள் உறுதி. ஆனா இன்னும் கூடுதலாக எத்தனை தொகுதிகள் கேட்போம் அப்படின்றது பேச்சுவார்த்தையின் போது தான் அது வெளிப்படும். நிறைவான ஒரே ஒரு கேள்வி டாக்டர் சன்னா, உங்ககிட்ட ஒரு திறந்த மனதாக டு பி வெரி ஃப்ராங்க் அப்படி நீங்க பதில் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா தலித் மக்களுக்கு, பட்டியலின சமூக மக்களுக்கு இந்த வாய்ப்புகள் நீங்க கொடுக்க போறது வந்து விசிக மூலியமாக அது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது திமுக ஆட்சியின் மூலமாக என்று நீங்கள் சொல்வீர்களா? நிறைய நிறைவேறி இருக்கு. நிறைவேறாத கோரிக்கைகள் சில இருக்கு. அதுல மனக்குறையும் இருக்குது. நிறைவேறிய கோரிக்கைகளால மன நிறைவும் இருக்குது. ஆனாலும் கூட நிறைவேறாத கோரிக்கைகளுக்காக நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். அதே போல விடுதலை சிறுத்தைகள் தான் தலித் மக்களுக்கு போராட வேண்டும் என்கின்ற நிலையை வந்து பார்க்கிறதே நான் தவறுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தலித் மக்களுக்கான பிரச்சனை கீழ்மட்டத்துல நடக்குது அப்படின்னா, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுத்தால் நாங்கள் தனிமைப்பட மாட்டோம். தலித் விசிக்கே தான் குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வராது. எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகளை உருவாக்குகின்ற சமூக விரோதிகளுக்கு, சாதிய வெறியர்களுக்கு ஒரு பயம் வரும். இல்ல ஏன் அந்த கேள்வி வச்சேன் அப்படின்னா, தலைவர் நமக்கு கூட இருக்காரு, நமக்கு கூட ஒரு பதில் சொல்ல, நமக்கு நம்முடைய கோரிக்கை கூட நிறைவேற்றப்படலையே, அவர் கூட இதை ரெஸ்பாண்ட் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு இந்த 5 சிந்தனை வருடங்கள்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு இந்த 5 சூழல்ல கலை வருடங்கள்ல யதார்த்தத்தை நீங்க இல்ல இல்ல பேசுறீங்க கலை இருக்கு. கலை யதார்த்தத்தை தான் நானும் பேசுறேன். 5 வருடங்கள்ல தலித் மக்களுக்கு நடந்த பிரச்சனைகளும் சரி, தலித் அல்லாதவர்களுக்கு நடந்த பிரச்சனைகளும் சரி, முதலாளா குரல் கொடுத்தவர் டாக்டர் திருமா பண்ணாரு. அது விடுதலை சிறுத்தைகள் பின்னணியிலையும் முன்னணியிலும் இருந்து நாங்க நிறைய போராடணும். ஆனா பல விஷயங்கள் நிறைவேறலைன்றது எங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு. நான் அது வெளிப்படையாவே சொல்லிக்கிறேன். அதே நேரத்துல ஏராளமான விஷயங்கள் வந்து கொள்கை ரீதியான முடிவுகள் அரசாங்கம் எடுத்திருக்கின்றது, திட்டங்கள் மூலமாக நிறைவேற்றியிருக்கின்றாங்க. அதை வந்து ஒவ்வொரு முறையும் வரவேற்றிருக்கார் தலைவர் திருமா அவர்கள். அதனால வந்து 2ம் இருக்குது. 100% வந்து எங்களுக்கு மனநிறைவு இருக்கணும்னு நாங்க சொல்லல. 100% எங்களுக்கு வந்து மனநிறைவு இல்லைன்னு நாங்க சொல்லல. 2மே சரி அளவுல இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஆட்சியில வந்து அதெல்லாம் நிறைவேறும் அல்லது அது குறைகள் எல்லாம் களையப்படும் அப்படின்னு நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம். உங்களுடைய நம்பிக்கை விரைவில் வந்து நல்ல சூழலை நோக்கி நகர்வதற்கான வாழ்த்துகள். இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய நேரத்தையும் கருத்தும் எங்களுக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.